எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்பமான செய்தி. நம்மளுடைய மார்க்கெட் 125 பாயிண்ட் ஏறி இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க இதுக்கு யார் காரணம்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான். சமீபத்தில் வர்த்தக ஒப்பந்தம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தையவே அமெரிக்கா நிறுத்தி வச்சிருந்தது. அவங்க போன மாதமே சில ஆளுகளை அனுப்பிச்சிருக்கணும் நம்ம இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு, ஆளுகளையும் நிறுத்திட்டாங்க, வரல. அதனால் பெரிய ப்ரெஷர் என்பது இருந்தது. இந்த சமயத்தில் ட்ரம்ப் அவர்களே முன் வந்து சரி ஓகே நாங்கள் இந்தியாவோட நாங்கள் வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றி பேசுவோம் அப்படிம்பாங்க. இப்போ தான் இந்த தீரன் படத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஓநாய்கள் முன்னாடி ஓட விட்டு பின்னாடி தாக்கும், அது மாதிரி ஒரு ஓநாய் தந்திரம் அப்படின்ற மாதிரி ஓநாய் சத்தமே நம்ம காதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ட்ரம்ப்பை நம்பலாமா? ட்ரம்ப் எப்பவும் ட்ரம்ப்பாக தான் இருப்பார். அவரை நம்புறது ரொம்ப ரொம்ப மகா தப்பு. மாற்றி மாற்றி பேசுவார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏற்கனவே நம்மளுக்கு அமெரிக்கா ஒரு 25% பெனால்ட்டி என்பது ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதுனால போட்டுக்கிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் இது வரைக்கும் போடல. ஆனால் யூரோப்பியன் யூனியனில் ஏகப்பட்ட நாடுகள், அதுவும் இல்லாமல் நேட்டோனுடைய செக்ரட்டரி எல்லாருமே அடிவருடிகளாக இருக்கிறாங்க ட்ரம்ப் அவர்களுக்கு. அப்போ இந்த ஃபின்லாண்டு, போலாந்துன்னு, ஜெர்மனின்னு ஏதாவது ஒரு நாடுகள்கிட்ட இவர் சொல்கிறத கேட்டுட்டு யூரோப்பியன் யூனியனும் நீ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடாத என்னமோ பண்ணிட்டு போ, ஆனால் யூரோப்பியன் யூனியனும் ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் ஆயில் வாங்குறீங்க, எங்கள் பிரதேசத்தில் போர் பிரச்சனைக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கீங்கன்னு அவன் ஒரு 25% பெனால்ட்டி போட்டாவோ, அல்லது இவங்களே அமெரிக்காவே பேச்சுவார்த்தைக்கு போகலான்ட்டு இருந்தால் அப்புறம் என்னமோ எங்களுக்கு மூடு மாறிடுச்சு அதனால் இன்னொரு 25 போட்டு ஒரு 50% போடலான் இருக்கோம். ஸோ ஏதாவது ஒன்று ஓனாய் மாதிரி, அதாவது முன்னாடி விட்டு பின்னாடி ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்தலாம். அது மாதிரி இந்த ட்ரம்ப்பை நம்பலாமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் இந்திய பிரதமராக இருந்தால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நானாக இருந்தேன்னா நீ முதல்ல அந்த 25% டேரிஃப் எக்ஸ்ட்ரா போட்டாய் பார்த்தியா, அதை நீ க்ளோஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். நீ மறுபடியும் ஃபோன் பண்ணினா நான் எடுக்க மாட்டேன்ட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். ஸோ சும்மா அவன் பாட்டுக்கு டேரிஃப் போட்டோன்னே நம்ம கம்மன் அதை வாங்கிக்கிற மாதிரியும், அவன் திரும்பி வாங்க பேச்சுவார்த்தை கூப்பிடலான்னு நம்ம திரும்பி போகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீ முதல்ல அந்த 25% டேரிஃபை நீ தூக்கி விடு, அப்புறம் எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்ற மாதிரி தான் நிறுத்தணும். நண்பர்களே, இன்னும் மிக மிக முக்கியமான ஒரு தகவல், நம்ம மார்க்கெட்டுக்கு நேரடியாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்போ பேச போகிறோம். எஃப்ஐஸ்னுடைய வாங்கிறது விற்கிறது என்றைக்குமே மறைமுகமான தாக்குதல் கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நம்பர்ஸை பார்த்துறோம். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே செல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இது போக போன மாதத்தில் கடைசி ஒரு 5 நாள் செல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆக மொத்தம் தொடர்ந்து உங்களால் நம்ப முடியுதா 11 நாட்கள் தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருந்தாங்க சமீபத்தில். அதுக்கப்புறம் நேற்று 2050 கோடிக்கு வாங்கினாங்க. நம்மளால இதுதான் சமைன்னு சொல்லிட்டு சரி அதான் எஃப்ஐஸ் வாங்குறாங்கல்ல, நம்ம பணத்தை எதுக்கு கொண்டே போகணும், நம்மளுக்கு ரொம்ப அடக்கி வாசிட்டு வெறும் 83 கோடிக்கு மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. பட் எஃப்ஐஸ் நேற்று 2050 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கியிருக்கிற ராசி பாருங்க, அவங்க நேற்று வாங்கினாங்க, இன்னைக்கு மார்க்கெட் ப்ளஸ்ஸு. உலகத்துக்கே இது மிகப்பெரிய நியூஸு, நம்ம இந்தியாவுக்கும் மிகப்பெரிய நியூஸ். ஆனால் இப்போ இந்த நியூஸ் எல்லாமே ட்ரம்ப் தன் கையை வச்சு தடுத்து விட்டார். அதாவது அமெரிக்காவினுடைய ஃபெட்டு ரேட் கட் பண்ணக்கூடிய தகவல் 16-17 சமயங்களில் வரப்போகுது. அவங்க ரேட்டு பெரும்பாலும் கட் பண்ணிடுவாங்க அப்படின்றதான் இப்போதைக்கு ஓட்டெடுப்பாக இருக்குது, அதுதான் எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஸோ அவங்க கட் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் இந்த ஐடி துறை மற்றும் பேங்குகள், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட துறையெல்லாம் பயங்கரமாக ஏறணும். பொதுவாக ஒரு கொஞ்சம் ஓரளவுக்காவது நல்லா இருக்கணும்னு வச்சுக்கிங்களேன். மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்றது வரணும் அப்படின்னா இந்த யூஎஸ் ரேட் கட் பண்ணும் அப்படின்றதான். பட் அந்த தகவல்லாம் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான தகவல். பட் அந்த தகவலை இந்த ட்ரம்ப் அவர்கள் குறுக்க இந்த கௌஷிக் குறுக்க வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ட்ரம்ப் குறுக்க நிற்கிறாரு. பட் ட்ரம்ப் அவர்களும் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான தகவல் கொடுத்ததுனால தான் நம்மளுடைய நிஃப்டி 125 பாயிண்ட் ஏறி ஆடிக்கிட்டு இருக்குது. ஆனால் நான்லாம் கண்டிப்பாக ட்ரம்ப்பை நம்ப மாட்டேன். ஏற்கனவே இருக்கிறதையும் சேர்த்து கெடுத்து விட்டாண்டா அப்படின்ற மாதிரி 25% 50% பெனால்ட்டின்னு மாற்றுறதுக்கோ, அல்லது யூரோப்பியன் யூனியன்லேருந்து அவனையும் கூட்டு சேர்ந்து வா ப்ளீஸ் எங்கூட சேர்ந்துக்க, இந்தியா மேலே ஏதாவது ஒன்று போடு அப்படின்னு அவனையும் கெடுத்து விட்றதுக்கு தான் இவன் ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்றதான் என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது. எனக்கு நம்பிக்கையே வரலிங்க சுத்தமாக. இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ், டேய் இங்கே அடித்தா இங்கே தானடா வலிக்கும், அங்கே எப்படா வலிக்கும் அப்படின்ற மாதிரி
அதாவது இந்த ஆரக்கல், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னுடைய பேரண்ட் கம்பெனி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆரக்கல் கார்ப்பு, அவன் 240 ரூபா நேற்றத்தை க்ளோசிங் ப்ரைஸ். பட் இப்போ அவனுடைய ரேஞ்ச் என்னத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 300 ரூபாயை தாண்டி 20% தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி இப்படி 20% மேலே எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கான்னா சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பாயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸையும் தூக்கி விட்டாங்க. ஸோ ஆரக்கல்னுடைய பிஸ்னஸ் இந்த அளவுக்கு மேலே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஏடாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட ரெவென்யூ எல்லாம் நல்லா பயங்கரமாக வந்துடும் போல் அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே சூப்பராக ஏறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து நம்ம ஐடி துறையில் ஏதாவது ஒரு கம்பெனி ஏறினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளால் இது வரைக்கும் ஏதாவது ஸ்மால் கேப்பு இல்லைன்னா மைக்ரோ கேப்பில் இருக்கிற ஐடி கம்பெனி வேணால் எவனாவது ஒருத்தர் ஏறுவான். இந்த சக்தி ஃபினான்ஸாக ஏதோ ஒன்று 2-3 கம்பெனிலாம் ஒரு காலத்தில் பயங்கரமாக ஏறினாங்க. அந்த மாதிரி சின்ன ஆளுங்க வேணால் ஏறினாளுங்களே ஒழிஞ்சு இந்த மாதிரி பெரிய ஆளுங்க என்னைக்காவது டிசிஎஸ், விப்ரோ அப்படின்னு ஏதாவது இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டையே ஷேக் பண்ணுற மாதிரி ஒரு தகவலை விடுங்கய்யா அப்படின்னா இப்போ வரைக்கும் யாரும் விட மாட்டேங்கிறாங்க. ஸோ யாருக்கு டைம் திடீர்னு ஒர்க் அவுட் ஆகும், 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகும் அப்படின்றது ஒன்றுமே புரியாத ஒரு சமயம் திடீர்னு நடந்துடும் அந்த நல்ல விஷயம் என்பது. அது மாதிரி தான் இந்த ஓஎஃப்எஸ்எஸ் எல்லாம் சமீபத்தில் ஒரு வருஷத்தில் அவன் பாட்டு கீழே 52 வீக் லோவில் கிடந்தான். ஏதோ ஒரு காரணம் என்னத்தையாவது ஒன்று சொல்லி இன்றைக்கி ஒரு 10% ஏற்றி விட்டாங்க. அதாவது புலி பதுங்கிறது பாயறதுக்கா இல்லை படுத்து தூங்குறதுக்கா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இந்த எஸ்டபிள்யூ சோலார் அப்படின்ற ஒரு பங்கு அது வந்து தற்போதைக்கு 52 வீக் லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கக்கூடிய பங்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துச்சு. அடுத்தது இனி ஏதாவது ஒரு 2வது ரவுண்டு மேல் நோக்கி போகுமா இல்லை அவ்வளோதான் இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு எல்லாம் எந்திரிச்சு போங்கப்பான்னு கீழே அந்த சைட்வேஸ் பேட்டர்ன் விட்டு வெளியே வந்து கீழே விழுகுமா அல்லது மேலே போகுமா என்னன்றது இப்போதைக்கு தெரில. ஆனால் இந்த எஸ்டபிள்யூ சோலாரில் இன்றைக்கி என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 415 கோடி ஒரு ஆர்டர். அதாவது அந்த சிஓ சொல்கிறாரு, இந்த புது ஆர்டர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எங்களுக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல ஆர்டர் தான். ஏன்னா இது எங்களுடைய ஃபஸ்ட்டு அந்த ஆர்டர் கிடைச்ச கம்பெனியினுடைய பெயர் போடல. அதாவது இண்டிபெண்ட் பவர் ப்ரொடியூசர். பொதுவாக நம்ம இதில் கவர்மெண்ட் தானே பவர் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ராஜஸ்தானில் இண்டிபெண்ட் பவர் ப்ரொடியூசர்கிட்ட இருந்து எங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. நாங்கள் கூட சில சமயம் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்எஃப்பி தயாரிக்கும் போதெல்லாம் வந்து டிஸ்க்ளோஷர் நார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். டக்குன்னு போய் நாங்கள் எந்தெந்த கிளைண்ட்டுக்கு ஆர்டரை கொடுத்துருக்கோம், இப்போ எங்கள் ப்ராடக்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லாமல் ஒரு குளோபல் ஃபைனான்ஷியல் பிளேயர், ஒரு ஒன் ஆஃப் த டாப் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர் அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருப்போம். அது மாதிரி அந்த கம்பெனியினுடைய பேர் தெரியலை அப்படின்னாலும் இது கொடுத்துருக்கக்கூடிய தகவல் என்பது என்னென்னா எங்களுக்கு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக இருக்குது, இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ஆர்டர். சரி, உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருச்சுன்னு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் பங்கை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் குப்புறப்படுத்திருக்காங்களே பல பேர். 800 ரூபாய் எங்கே, 270 ரூபா எங்கே, இப்படி ஒரு வீழ்ச்சி இருந்ததுன்னா அது எப்படி ஷேர் ஹோல்டருக்கு சந்தோஷம் வரும் அப்படின்ற நிலமையில தான் இப்போ பல பேர்த்தினுடைய நிலைமை இருக்குது. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஆர்டர் நியூஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டெர்லிங் வில்சன் ரெனேபிள் எனர்ஜி லிமிடெட் அப்படின்ற பங்கு தன்னுடைய 52 வீக் லோவிலிருந்து ஏதாவது ஒரு உதவி செய்யுமா அப்படின்றதான் இப்போ பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ப்ரெஸ்டீஜியஸ் ஆர்டர் கிடைச்ச சம்பவம் ஒன்று. அதாவது இந்த லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டர் கிடச்சிருக்கு. எங்கேருந்து? சுவிட்சர்லாந்து ஒரு ஆர்டர் அப்படின்றது கிடச்சிருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 75 கோடி மதிப்பிலான ஆர்டர் அப்படின்றாங்க. இந்த லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கெமிக்கல் கம்பெனி. ஆனால் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 10%, 8%, 4% இப்படி தான் அதனுடைய ப்ராஃபிட் மார்ஜின் என்பது போய்கிட்டு இருக்கு. ஒரு 20% வச்சா கூட நல்லாயிருக்கும். எது எப்படியோ தற்போதைக்கு ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் காட்டாமல் வெறும் 20 கோடி 25 கோடின்னு தான் சமீபத்தினுடைய லாபம். நீ நஷ்டத்துக்கு போகாதே பெரிய விஷயமா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற கம்பெனி, அதனுடைய ஷேரினுடைய விலை உங்களுக்கு என்னமோ இப்போதைக்கு 1 இயர் லோவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் முழு சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் ஆடி போயிடுவீங்க. அவன் எங்கிருந்து விழுந்திருக்கா? 2022 இதுக்கு இறங்குறது மட்டுமே வேலை. லக்ஷ்மி நீ சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி, இப்படி இருக்கியேம்மா அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஏதோ கொஞ்ச நாளாக ஒரு 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இந்த சூழ்நிலையில் இதுக்கு இந்த மாதிரி ஒரு 75 கோடி ஆர்டர் மதிப்பு அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஏற்கனவே பல பேர் கை கழுவிட்டு போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, எஃப்ஐஎஸ் எல்லாம் வந்து தற்போதைய நிலைமையில் ஒரு கட்டத்தில் 2.5% ஹோல்டு பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க சமீபத்தில். அப்புறம் போன குவார்ட்டர்னுடைய செய்தி 1.5 தான். இருந்தாலும் நாங்கள் உனக்கு ஆதரவு தர்றோம், வி ஆர் ஹோல்டிங் 4.05% அப்படின்ற மாதிரி டிஐஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் களத்தில் குதிச்சிருக்காங்க. இனி இந்த லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் ஒரு நல்ல ரிசல்ட்டாக கொடுத்து தன்னுடைய கௌரவத்தை மீட்டெடுக்குமா, அல்லது இந்த மாதிரி ஆர்டர்கள் அடிக்கடி பிடிச்சிக்கிட்டே இருந்து ஆர்டர்களையாவது ஆர்டர் புக்குகளையாவது அதிகப்படுத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ்க்கு வருமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் கடைசிக்கு நீ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினையாவது ஒரு 5% 10% இன்க்ரீஸ் பண்ணினா கூட நல்லா இருக்குமே. சமீபத்தில் இந்த எம்டார் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு கீழிருந்து மேலே ஏறாதனால பல பேர் கோபத்தில் இருப்பாங்க. அதை பற்றி எந்த தகவலும் பெருசாக வரல. ஆனால் இன்றைக்கி ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்த எம்டார் டெக்னாலஜிஸ் பண்ண 2 சம்பவங்கள் பற்றி பேசணுன்னா, ஒரு காலத்தில் என்ன பண்ணால் 800 ரூபாயிலிருந்து 2600 போனான். எதுக்கு போனேன் அப்படின்னு யாரோ கேள்வி கேட்டிருப்பாங்க போல். அதனால் அவன் இறங்கிட்டான். அப்புறம் மறுபடியும் எதுக்கு கீழே வந்தான்னு கேள்வி கேட்டங்காட்டி மறுபடியும் மேலே போய் என்ன பண்ணியிருக்கான்னு தெரில. பட் 2 பெரிய சம்பவங்கள் அப்படின்றது அவன் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இது நடந்த பிறகு அவன் எங்கிருந்து சம்பவங்களை பண்ண ஆரம்பித்தானோ அதே இடத்துல வந்து வீழ்ச்சி அடைஞ்சு கிடக்கிறான். இந்த பங்கில் என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எங்களுக்கு இதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டர் தான். இன்டர்நேஷ்னல் ஆர்டர் கிடைக்கிறதெல்லாம் கௌரவம் தான். ஸோ 386 கோடி மதிப்பிலான ஆர்டருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எம்டார் டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குவார்ட்டருக்கு உண்டான டேர்ன் ஓவரே 157 கோடி தான். ஸோ இது வந்து சப்ஸ்டான்ஷியலி பிக் ஆர்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் வரும். ஒரு குவார்ட்டருக்கு அவங்க செய்யக்கூடியதை விடவும் அதிகமான ஒரு ஆர்டர் அப்படின்றது கிடச்சிருக்கு. இந்த பங்கில் ஒரே ஒரு உருப்படியான விஷயம் என்னென்னா, இப்போ வரைக்கும் லாஸ் மேக்கிங்க்கு போகல. உருப்படி இல்லாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன்கிட்ட ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பதே இல்லை. இவன் வந்து ஒரு ரெகுலராக என்ன ஒரு 2022லேருந்தே இப்படித்தானா வெறும் 15 கோடி 20 கோடி அப்படின்ற இடத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் அதுக்கு ஒரு பெரிய ஆர்டர் அப்படின்றது கிடச்சிருக்கு. இனி இந்த பங்கு ஏதாவது பெருசாக செய்யுமா, பெருசாக ஒரு 500 600 அப்படின்னு ஏதாவது பெருசாக கீழே போகுமா? ஏன்னா 2 தடவை அவன் மூஞ்சி அப்படித்தான் இருக்குது. 2 முறை இந்த மாதிரி பெரியதாக இறங்குவதும் ஏறுவதும் பண்ணியிருக்கு. ஸோ பெரியதாக இறங்குமா, அல்லது ஒரு 2 வருஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது தன்னுடைய பழைய கையை மீட்டெடுக்குமா அப்படின்றது பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஆனால் இந்த பங்கில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, யாராவது ஒருத்தர் வந்து 2021 சிக்கி மறுபடியும் 2023 வரும்போது ஆளை விட்றா சாமின்னு ஓடி வந்திருந்தால் இன்றைக்கி சந்தோஷ குட்டியாக இருப்பாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக துக்க குட்டியாக தான் இருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் எப்படி பொசிஷனை காப்பாற்றுறது, அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பாவம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் அப்பப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ஓடி போயிடணும் அப்படின்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நண்பர்களே, 2 வாழ்ந்து அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் கும்பாவாக இருக்கக்கூடிய 2 பங்குகளை பற்றி தகவல் வந்திருக்கு. அதாவது இந்த என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு பங்கு, அவன் வளர்ச்சியை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு 50லேருந்து 300 வரைக்கும் போயிட்டு இப்போ சமீபத்தில் ஒன்றும் பெருசாக இல்லாமல் வாலட்டிலிட்டியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஏஸ் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி, அவனு பெருசாக சாதனை செஞ்ச பிறகு அவ்வளோதான், என் வாழ்க்கையில் என் சாதனை முடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டானா என்னன்றது தெரில. 2 வருடமாகவே ஒரே இடத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பங்குகளில் வந்து எக்ஸ்சேஞ்சு கேட்குறாங்க, திடீர்னு உங்கள் சம் பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கே, ப்ரைஸ் விலையோ அல்லது வால்யூமோ திடீர்னு ஏற்ற இறக்கங்களோடு இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு இந்த ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பங்கு 0.17% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. சமீபத்தில் ஏன் வால்யூம் ரெஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இப்படி தான் ஒரு இடம் வால்யூம் ரெஜிஸ்டர் ஆகி அங்கேருந்து குப்புற விழுந்தான். இப்போ வால்யூம் ரெஜிஸ்டர் ஆகி அதுக்கு பழி வாங்க போகிறதா என்ன அப்படின்றது தெரியல. இந்த பங்கினுடைய வருமானம் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் என்பது முதலில் நல்லா 45 கோடியிலேருந்து இப்போ 100 150 110 கோடி கொண்டு வந்தான். பட் கடந்த 4 குவார்ட்டர்களாக பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அடுத்து பார்க்கக்கூடிய இந்த என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு, அது 1.86% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அது 52 வீக் லோ பக்கத்தில் வந்து விழுகல, பாதி கிணத்துல இருக்கக்கூடிய ஒரு பங்கு. சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது மறைக்கிறீங்களா? எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அந்த தகவல் தெரியணும் அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது
இல்லைங்க, நாங்கள் பெண்டிங்காக எந்த விஷயமே இல்லை, உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை, இது கம்ப்ளீட்லி மார்க்கெட் டிரைவன் தான் அப்படின்னு இந்த என்ஜினியர்ஸ் இந்தியாவும் சமீபத்தில் வந்த வால்யூம் ரைஸுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு முதல்ல தெரியாது இந்த மாதிரி சில பங்குகளில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன், வால்யூம் ஃப்ளக்சுவேஷன் சமீபத்தில் நடந்தது. பட் நோட்டீஸ் விட்டதுக்கப்புறம் தான் நம்ம போய் எடுத்து பார்க்குற மாதிரியும் இருக்குது. நண்பர்களே, சமீபத்தில் பெரிய கேண்டில் போட்ட 2 பங்குகள் இன்றைக்கி சந்தோஷகரமாக இருக்கான். அதாவது இந்த HSCL அப்படின்ற ஒரு பங்கு, அவன் சமீபத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு தடவை லாங் கேண்டில் என்பது போட்டிருந்தான். அதுக்கப்புறம் கீழே விழுந்து ஒரு ரவுண்டு ஒரு 7% பக்கம் ஏறி சம்பாரித்து கொடுத்துட்டு மறுபடியும் அதே லோ பக்கத்தில் வந்து விழுந்தா இன்னொரு ரவுண்டு போகலாம் வாங்கன்னு சொல்லி சமீபத்தில் இன்னொரு 7% ஆக மொத்தம் 2 முறை விளாண்டுட்டான். அதே மாதிரி இந்த வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற பங்கு ப்ராப்பராக வந்து அந்த லோ பக்கத்துலலாம் விழுகலை, அவன் எங்கேயோ பாதியிலேயே கொஞ்சம் திரும்பி ஒரு 7% வரைக்கும் ஏறி இருக்கான். இதில் ஒன்று கவனிச்சிங்களா, இந்த ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அப்படின்ற பங்கு 0.13% தான் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அதுவும் ஒரு கெமிக்கல் பங்கு தான். அதனுடைய ப்ராஃபிட்லாம் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 19-20% அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கூட ஃபஸ்ட்டு ஸ்லைடில் ஒன்று பார்த்தோமே ஒரு பங்கு, இன்றைக்கி கூட ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டர் கிடச்சிதேன்னு, அந்த லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ், அதுவெல்லாம் வெறும் 4% 10%ன்னு இனியா தர்மத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு வியாபாரம் பார்த்தா தானே நல்லாயிருக்கும். எப்பா எந்த சந்திலிருந்துப்பா ஓடி வந்தால் கரெக்டான நேரத்துக்கு ஓடி வந்துட்டியே அப்படின்ற மாதிரி இந்த எலிகான் அப்படின்ற ஒரு பங்கு, அது இன்றைக்கி ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக 9% ஏறி இருக்குது. இதனால் பல பேர்த்துக்கு பெருமையாக இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு வருஷத்தில் அந்த பங்கு ஏறாமையே இருந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தோ அந்த ரேட்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் இன்றைக்கி 8% ஏறினது ஏதோ கொஞ்சமாவது கௌரவம் அப்படின்றது கொண்டு வந்திருக்கு. நண்பர்களே, இந்த டாடா எல்சியுமே இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் தான், 5% இன்றைக்கி ஏறி இருக்குது. அதுவும் ஒரு வருஷத்தில் லோவில் 25% நஷ்டத்தில் இருக்கிறது தான். ஆனால் இன்றைக்கி இந்த டாடா எல்சி ஏறினதுக்கு மிக முக்கியமான காரணம்னா சொல்லடி தான். சில ரேட்டிங் ஏஜென்சி கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி சில புரோக்கரேஜுகள், அனலிஸ்ட்டுகள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. சில சமயங்களில் அவங்களுடைய ரேட்டிங் என்பதை மாற்றி அமைப்பாங்க. அப்படித்தான் HDFC செக்யூரிட்டிஸ் அப்படின்றவங்க அவங்களுடைய ரேட்டிங் என்பதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உடனே இன்றைக்கி சொல்லடிப்பட்டு ஏறிட்டான். ஆனால் இப்படி யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 20% மேலே வெடிச்சு சதறி இருக்குது ஆரக்கல். அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏஐ சார்ந்து அவங்களுடைய ஒரு புது ஸ்ட்ரீம், இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ வரக்கூடிய இந்த புது ஸ்ட்ரீமில் திடீர்னு ரெவென்யூ பிச்சுக்கிட்டு ஊற்றுது அப்படின்னா, அப்போ அந்த ஆரக்கல் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நம்ம ஆளுக்கு யார் பண்ணுறாங்க, நம்ம ஆளுகளுக்கு என்றைக்காவது ஒரு நாள் லாபம் அப்படி பிச்சுக்கிட்டு வருமா? ஸோ அந்த ஏங்கிளில் யோசித்து பார்த்து உங்கள் இதில் யாராவது அந்த மாதிரி ஆரக்கல் ஃபைனான்ஸ் மாதிரியே நம்மகிட்டயே ஆளுங்க இருக்காங்க, அவங்களுடைய ரெவென்யூ மேலே வந்துச்சுன்னா சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி டிட்டோ சேம் டு சேம் அந்த பிஸ்னஸ் ஏதாவது இருந்தால் அப்டேட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருக்கியடா தூ அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும், கண்ணாடியை பார்த்து ஒருத்தர் துப்பிக்குவார், பழைய படம் ஏதோ ஒரு படம். அது மாதிரி நம்ம ஐடி கம்பெனி எவனாவது இப்படி ஒரு பெரிய ஆளு வெட்டிச்சு செதறி ஏதாவது நம்மளுக்கு ஒரு பெருமை கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆளுக்கு பூரா வேலைக்கு ஆள் அனுப்புகிற வேலைக்கு தான் பார்த்துட்டு இருப்பாங்க போல். ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆளுகிட்டே இருக்குது, ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸை வச்சுக்கிட்டு உலகளவில் இந்த மாதிரி எங்கேயாவது நியூஸில் வர்ற மாதிரி வர்றாங்களா? நண்பர்களே, ஸோ ஸ்வீட் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி, இந்த வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்ற கம்பெனி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 9% ஏறி இருக்கான். எப்படி ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அது வந்து கிட்டத்தட்ட லோ லெவலில் போய் விழுந்துட்டு அங்கேருந்து ஒரு 10-15% ஏறுவது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான காரியம்தான். ஆனால் இந்த பங்கு எதனால் இன்றைக்கி 9% ஏறி இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம். அதே மாதிரி இது டெக்ஸ்டைல் கம்பெனி, ட்ரம்ப் அவர்கள் வாயை திறந்தோடனே நம்ம ஏறிட்டு இருக்காங்க பல டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் அப்படின்னா, அவன் 6 மணிக்கு மேலே என்ன கண்டிஷனில் இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் காலங்காத்தால் எந்திரிச்செல்லாம் ட்விட்டர் போடுறக்கூடிய ஆள். அவரை நம்பிக்கையது நீங்கள் ஏற்றிருந்தீங்கன்னா என்ன போகுதுன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? 25% அந்த பெனால்ட்டியை இந்த அமெரிக்கா நம்ம மேலே போட்டிருக்கிறத தூக்கி விடுமா, இல்லை யூரோப்பியன் யூனியனையும் சேர்த்து இங்கிலாண்டையும் சேர்த்து சரி எல்லாரும் போடுங்க, எல்லாரும் இன்னொரு 25% இந்தியா மேலே போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா?
என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்கள் யாராவது இந்த 25% தூக்கி விடுவாங்களா அப்படின்னு நீங்கள் யாராவது பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்படி அவங்க இந்த 25% பெனால்ட்டியை தூக்கி விட்டுட்டாங்கன்னா இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஷேர் மார்க்கெட்டுக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். ஆனால் நம்மளுக்கு நல்லது நடக்க விடுவானுங்களா இல்லையான்னு தெரியலையே, அதெல்லாம் இப்போ பெரிய குழப்பமாக இருக்குது. எது எப்படியோ இன்னொரு ஒரு மாதத்துக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இதில் வேறு யுனைடெட் நேஷன்ஸில் வேறு நீ ட்ரம்ப் பேச போகிறாரு, அதுவும் இன்னொரு 10-15 நாளில் வந்துடும். வச்சு செய்ய போகிறாங்க. அது நல்லது செய்ய போகிறாங்களா இல்லை அது கெட்டதான்னு தான் தெரில. நல்லது நடந்ததுன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த வெல்ஸ்பன் லைவெல்லாம் சாதாரண ஒரு நியூஸ்க்கே 10% எகிரி அடிச்சிருக்கான். அப்போ அது நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இன்னுமே எங்கே எப்படி எந்தெந்த செக்டர் எவன்லாம் எகிரி அடிப்பான்னு தெரில. அல்லது இல்லை உனக்கு அடிஷ்னலாக போட போகிறோம் அல்லது இந்த பெனால்ட்டி தூக்க மாட்டோம்னா அப்புறம் ஏறினவனுங்கெல்லாம் டொங்கின்னு கீழே விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஏதோ ஒரு பெரிய சம்பவம் லோடிங் ஆகிக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்றவங்க அது ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்லாம் சாதாரண ஆள் இல்லை, பாம்பு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஒரு காலத்தில் பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரியே ஆடி அப்புறம் அந்த பாம்பு சோர்ந்து கீழே விழுந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவிட் சமயத்துலலாம் உச்சாணியில் இருந்தவன் தரத்தட்டி 500 ரூபா போயிட்டான். அப்புறம் மறுபடியும் 500லேருந்து 1000 ரூபா ஏற்றிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்குகளில் இந்த கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்ற பங்கு ஒன்று. ஸோ அந்த பங்கு தற்போது சில மாதங்களாக 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே இருக்குது. இப்போ வரைக்கும் அதில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்பது இப்போ வரைக்கும் இன்னும் வரல. இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. பட் இப்படி இருக்கும்போது என்ன நியூஸ் வருது, வரக்கூடிய செப்டம்பர் 12 பூனேயில் 1-on-1 இன்ட்ராக்ஷன் இருக்குது ஜேகே கேபிட்டலோட அப்படின்ற மாதிரி தகவல் வருது. நன்றி, வணக்கம்.